நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல ஒரு புது செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எது சம்பந்தப்பட்டதுன்னா போட்டோ வீடியோ சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான செட்டிங். அது மட்டும் இல்ல, அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்ததுனால தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வீடியோ எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு உங்களால ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோ வீடியோவை உங்கள் ஃபோனோட கேமராவில் நீங்கள் பயன்படுத்தி எடுத்தாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது அந்த ஹை குவாலிட்டிலாம் வேகாது, பருப்பு வேகாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அந்த செட்டப் மூலியமாக தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஆனால் இப்போ வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே ஹை டெஃபினேஷனில் நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் அது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலான விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க, ஒரு சேட் கான்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், புது விஷயங்களை அனுபவிக்கணும்னா மஸ்ட்டாக வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. இப்போ பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கிளிப் இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களை பயன்படுத்தி தான் ஒரு ஹை குவாலிட்டியான ஃபோட்டோ வீடியோவை நான் சென்ட் பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய ஃபோனோட கேமராவை நான் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா ஹெச்டி அப்படிங்கிற பட்டன் வந்து விசிபிளாக இருக்குது. இப்போ நான் அதை தட்டுறேன். அப்புறம் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, ஹை டெஃபினேஷன் குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேஸுக்கு கம்மியாக இருந்தாலே போதும், ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஹெச்டியில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ரொம்ப கிளியராக இருக்கும், ஸ்பேஸும் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நீங்கள் எதை சூஸ் பண்ணி அனுப்பி விட்ருங்க. இது வந்து ஃபோட்டோ, சரிங்களா? அடுத்து நம்ம வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் ஃபோனோட கேமரா மூலியமாக. என்னுடைய ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி வீடியோவை எடுத்து சென்ட் பண்ணுறதுக்கு மேலே போயிட்டு பார்க்குறேன், ஹெச்டி பட்டன் வந்து விசிபிள் ஆகலை. ஸோ இதை வாட்ஸ்அப் சரி பண்ணலை இன்னமும். ஸோ இதை சரி பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விரைவில் இதை சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோனோட கேமரா மூலியமாக வீடியோவை எடுத்து அதை சென்ட் பண்ணும் போது ஹை குவாலிட்டியில் சென்ட் பண்ணணும். அது ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ மக்களே, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஹை டெஃபினேஷனில் டிஸ்பிளே ஆகுது, ஸோ நான் அதை வந்து முறையாக நான் சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். கேமராவை பயன்படுத்தி ஒரு ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோவை அனுப்ப முடியும், பட் வீடியோவை அனுப்ப முடியும். இப்போ ஃபோனோட கேமராவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து இதில் ஒரு கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுப்போம். இப்போ ஃபோனோட கேலரிக்குள்ளே போவோம். என்னுடைய ஃபோனில் ஆல்ரெடி ஒரு வீடியோவை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோ தான் இது. மேலே பாருங்கள், இப்போ ஹை டெஃபினேஷன் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபோனில் ஸ்டோர் பண்ண அந்த வீடியோவை என்னால் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிலோ ஹை குவாலிட்டிலோ வீடியோவை சென்ட் பண்ண முடியுது. ஸோ இது ஓகே. அதே மாதிரி என்னுடைய ஃபோனில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோவையும் என்னால் ஹெச்டி குவாலிட்டியில் ஃபோட்டோவை சென்ட் பண்ண முடியும். அந்த பட்டனும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுவும் ஓகே. ஸோ நண்பர்களே, இந்த கிளிப்பு மூலியமாக போய் ஃபோனோட கேலரியிலேருந்து ஃபோட்டோ வீடியோவை உங்களால் ஹை டெஃபினேஷனில் செட் பண்ணி அனுப்ப முடியும். இப்போ அதே கிளிப்புக்குள்ளே போய் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா சூஸ் ஃப்ரம் கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலே கொடுத்துருக்காங்க செலக்ட் ஒரிஜினல் குவாலிட்டி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் என்ன குவாலிட்டி இருக்கோ ஃபோட்டோ வீடியோ அதே குவாலிட்டியில் அனுப்ப முடியும். ஸோ நண்பர்களே, ஃபோனோட கேமராவை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப்புக்குள்ளே போய் கேலரியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், டாக்குமெண்ட்டில் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஃபைனலி நம்ம கண்டுபிடிச்ச ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, ஃபோனோட கேமராலேருந்து எடுத்த வீடியோவை அப்படியே நம்ம சென்ட் பண்ணணும். ஆனால் அதை வந்து ஹெச்டி குவாலிட்டிக்கு நம்ம மாற்ற முடியாது. இந்த ஒரு சின்ன பிரச்சனையை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாம் ஓகே. அநேகமாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பை இனி நீங்கள் ஃபோட்டோ வீடியோவை சென்ட் பண்ணும்போது முறையாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.